திருக்கூர். இதில் வந்து ஒரு பரப்புரை இது எல்லாத்துலேயுமே ஒரு எதிர்கட்சி செய்யக்கூடிய விஷயங்களை விமர்சிக்க வேண்டிய தேவை ஆளுங்கட்சிக்கு இருக்கு. அதை செஞ்சா உடனே அச்சப்படுறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அவர் ராகுல் காந்தி 2 இடம் போட்டிட்டா அதான் அச்சம் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க பிஜேபியில். இல்ல இப்ப நண்பர் சூர்யா வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதம் குறித்து பேசினார், நல்லது. ஆனால் ஒரு தலைவரை பார்த்து ஓடி போயிட்டார் சொல்றாரு. இது வந்து ஆரோக்கியமான வார்த்தை தானா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு தொகுதி மாதிரி ரெபரேலி தொகுதி, அவங்க பாரம்பரியமான தொகுதி, இந்திரா காந்தி அம்மா ஜெயிச்சது, சோனியா காந்தி அம்மா ஜெயிச்சது, அங்கே போனால் ஓடி போகிறது. அப்புறம் என்ன கேட்குறேன், குஜராத் மாடல் 2014 வந்த நம்முடைய பிரதமர் மோடி குஜராத்தில் இருந்துன்னா தோத்து போயிடும்னு பயந்து போய் தான் வாரணாசிக்கு வந்தாரா? இல்லை, நான் ஒரு நேஷனல் லீடர் நிரூபிக்கத்தான் அவர் விரும்பினார். நண்பர் பாக்கி பேசும் பொழுது சொன்னார், RSS எப்பொழுதுமே இடஒதுக்கீட்டை ஆதரித்தே வந்திருக்கிறது. இது RSS நம்பாதுங்க. இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் உருவான பொழுதே மனுநீதியின் அடிப்படையில் உருவாகாத இந்த சட்டத்தை ஏற்கக்கூடாது என்று RSS ஆர்கனைசர் பத்திரிகை தலையங்கம் எழுதியதா இல்லையா? பிஜேபி என்பதை அவர்களே மறுக்க மாட்டார்கள். நண்பர் சூர்யாவை ஏற்க மாட்டார். நாளேடுல வந்து சொல்றாருங்க. இல்ல இதே இடஒதுக்கீட்டுக்கு எதிராக தலையங்கம் எழுதியிருக்கு. இல்ல மோகன் பாகவத் சொன்னதை நான் சொல்றேன். நான் காட்டுறேன், ஆர்கனைசர் உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன். எனக்கு தெரியாது. மோகன் பாகவத் சொன்னதை பழைய ஆர்கனைசர் தலையங்கத்தை ஏங்க இதே RSS எத்தனை முறை இடஒதுக்கீட்ட இல்ல இடஒதுக்கீட்டுக்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்து விட்டதுன்னு இதே RSS பொருளாதார இடஒதுக்கீட்டில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன சொல்லுங்க போறோம். அதுல வந்து தேங்க்யூ. சரி, அதுல வருமான உச்சவரம்பு அதிகரிக்கணும்னு சொன்ன இன்னைக்கு வரைக்கும் அதிகரிக்க மறுக்கிறீங்க நீங்க. நாங்க வந்துங்க அதுல வந்து அதனால வந்து ஓபிசியை விட இடபிள்யூஎஸ்க்கு அதிகமான குறைவான வருமானம் வருதுன்னு சொல்றமே, அதை வந்து பிஜேபி ஏற்க மறுக்குது. இதுல என்ன பிரச்சனை? பிரதமர் வந்து அது எத்தனாம் தரம்ங்கிறது பிரச்சனை கிடையாது. திரும்ப திரும்ப என்ன இதே ஊபி தேர்தலில் ஜெயிச்சுட்டோங்கிறீங்களே, என்ன தெரியுமா பேசுறீங்க? போன தேர்தலில் இந்த தேர்தல் புதைக்கிறவங்களுக்கு எரிக்கிறவங்களுக்கும் இடையிலான தேர்தல் என்று பேசியது யார்? இதே நம்முடைய மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள். இப்ப சொல்றாரு, அதனால அலறாரு, காங்கிரஸ் இந்துக்களை பிரிக்க பார்க்கிறது. இதே தமிழ்நாட்டில் நீங்கள் தேவேந்திரன் நான் நரேந்திரன் சொன்னது யாரு? இது யாரை நோக்கி சொன்னீர்கள்? அதுக்காக அந்த கூட இருந்த கட்சி தலைவரையே கழட்டி விட்டு இப்ப அவர் வேற கூட்டணியில் போய் நிற்கிறாரு. நீங்க பயன்படுத்துற இந்த சோசியல் இன்ஜினியரிங், நீங்க தான் இந்துக்களையே எதிர்க்கிறீங்க, இந்துக்களையே பிளவுபடுத்துறீங்க. ஆனா இப்ப ரொம்ப வேணாங்க இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான கட்சியே இல்லைங்கிறதுக்கு. இங்க வந்து எம்பிபிஎஸ் இடஒதுக்கீட்டில் ஓபிசிக்கு 50% கொடுக்கணும்னு சொன்னதை எதிர்த்து இதே மோடி அரசு உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் பண்ணிச்சா இல்லையா? இன்னைக்கு அரசியல் சட்டத்தையே நாங்க மாத்த போறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பொய் சொல்லுதுன்னு திரு அமித்ஷா பேசுறாரு. ஆனா நீங்க மதச்சார்பின்மைங்கிற வார்த்தையை எடுக்கலையா? பிறகு வந்து அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொல்லலையா? என்னங்க நீங்க திரும்ப வந்தீங்கன்னு சொன்னா இந்த அரசியல் சாசனத்தினுடைய அத்தனை கட்டமைப்பையும் குலைத்து விடுவீர்கள். அரசியல் பேசுங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க, சாதனையை சொல்லுங்க. நாங்க வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம்னு சொல்லுங்க, டிமானிட்டேஷன் கொண்டு வந்தோம்னு சொல்லுங்க, என்னென்ன நாடு பலன் பெற்றதுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஒவ்வொரு கட்டம் நகர 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 ஒரு தாய் மக்களா இருக்கிற பிள்ளையிலேயே மாறுபடுத்தக்கூடிய அளவுல பேசுறது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான். நீங்க யாரு நினைச்சாலும் SC ST ரிசர்வேஷன்ல கை வைக்க முடியாது, அது மேண்டேட்டரி. ஆனா எதுல பூந்து விளையாடுறீங்க? ஓபிசி இடஒதுக்கீடு ஒரே பாக்கி சொல்லுங்க, நான் சிரிச்சிட்டேன். அதாவது விபிசி அரசை கவிழ்த்தது யாரு? அவர் மண்டல் குழுவை அறிமுகப்படுத்துவேன் சொன்ன பிறகுதானே LK அத்வானி ரத யாத்திரையை துவக்கினாரு. மண்டலா கமண்டலா என்கிற விவாதம் அப்போது முன்னுக்கு வந்ததா இல்லையா? காங்கிரஸ் ஏத்துச்சுனா இல்லைன்னு சொல்லல. அன்னைக்கு வந்து நீங்க மண்டல் குழுவுக்கு எதிராக பற்ற வைத்த தீ தாங்க இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் நிலையை இன்னைக்கு ஜாதிவாரி ஒதுக்கீடு வரைக்கும் இதே ராகுல் காந்தி கேட்டாரு. இங்க இருக்க ஊடகவியலாளர்கள் எத்தனை பேருக்கு தலித்து, எத்தனை பேர் ஓபிசின்னு கேட்டார் இல்லையா? இதெல்லாம் IIT எடுத்துக்கங்க, IIM எடுத்துக்கங்க. இந்த கேள்விகள் எல்லாம் முன்னுக்கு வருகிற பொழுதுதான் ராகுல் தன்னுடைய டோனை மாத்தி இருக்காரு. அதனாலதான் பிஜேபி பதறுது. நீங்க என்ன பண்றீங்க? உடனே ஆஹா பாத்தீங்களா தங்கத்தை பறிக்க போறாங்க, உங்க தாலியை அறுக்க போறாங்க. இது என்ன தரம்னு நான் சொல்ல விரும்பல. பிரதமர் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. அன்னைக்கு குஜராத் மாடல்னு சொல்லிட்டு வந்தீங்க, இந்தியா மாடல்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டிய பிரதமர்
என்ன வார்த்தை எத்தனை சரி, தரம் right. சொல்ல தெரியல. ரைட் பாக்கி இவ்வளவு மோசமான முக்கியமான கேள்வி வச்சிருக்கேன். நான் பாக்கிட்ட பேசுறேன். தேர்தல் வருங்க 10 ஆண்டுகள்ல இந்தியா மாடல்னு சொல்லலாமே சார். குஜராத் மாடல் சொல்லி தான் இந்திய தேர்தலை சந்திச்சாரு. 10 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்தியா மாடலுங்கிறதுக்கு பதிலா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை இல்ல ராகுல் காந்தியை விமர்சிச்சு தான் தேர்தல் எதிர்கொள்ள வேண்டியிருக்கான்றார் அவர். இல்லையா குஜராத் மாடல், குஜராத்தில் சக்சஸ்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் இருந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுது. அது நண்பர் பொன்ராஜுக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அவர் பழகின தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறார். அதை அது நாம அந்த விவாதம் இன்னொரு நாள் பண்ணலாம். அந்த he has applied the same methodology, அதே நடைமுறையை தேசிய அளவில் பயன்படுத்துகிறார் என்று பாணியில் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்புறம் அதை தானே முன்னிறுத்தணும். 10 வருஷம் இதை நான் செஞ்சிருக்கோம். ஒளிரும் இந்தியா அல்லது வளர்ச்சி அரசியல் 2014 என்ன முன் வச்சப்பட்டது, என்ன கேம்பெயின் முன்வைக்கப்பட்டது, வளர்ச்சி அரசியல் அப்படி ஒண்ணு முன்வைக்கப்பட்டு தானே இன்னைக்கு வரணும். 10 ஆண்டுகள் இதை செஞ்சிருக்கோம். தோழர் லலித் சொன்னதை எனக்கு நினைவு வருது. நீங்கள் சொல்வதை விட செயலில் காட்டுங்கள் அப்படின்னு சொல்றாரு. செயல்ல தான் காட்டுறாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. அரசியல் நாகரிகத்தை நான் பெரிதும் மதிக்கிற கோபண்ணா அவர் சொன்னாரு, கேரளாவில் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் களத்தில் இருந்தாலும் பாஜக வரக்கூடாது. நல்ல யதார்த்தமான வாதம். ஆனால் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் கள்ள தொடர்பு உள்ளது அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் பேசுறாங்க. பினராயி விஜயன் ராகுல் காந்தி விமர்சிக்கிறார், ராகுல் காந்தி பினராயி விஜயனை விமர்சிக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி கோஎக்ஸிஸ்டன்ஸ், இரண்டு பேரும் இணைந்து செயல்படும் ஒன்று. 2 நாட்களுக்கு முன்னாடி மேற்கு வங்கத்தில் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்றாரு, திரிணாமுல் வரதோட பிஜேபிக்கு ஓட்டு போடலாம்னு சொல்றாரு. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும்போது, ஒரு ஸ்திரமற்ற கூட்டணியா இருக்கும்போது எப்படி வெற்றி நோக்க எடுத்து செல்ல முடியும்? நான் என்ன சொல்றேன், ரேபரேல ராகுல் காந்தி ஜெயிச்ச ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, வயநாட்டிலும் வெற்றி பெறுவார். ஆனா இந்திரா காந்தி 1980 அமேதியிலும் வெற்றி பெற்றார், மேடக் ஆந்திர தொகுதியிலும் வெற்றி பெற்றார். மேடக் தொகுதி நிறுத்தி கொண்டு கையை வைத்துக் கொண்டு அதை விலகினார். மேடக் தொகுதி மேடம் தொகுதி என்றெல்லாம் எழுதுவாங்க. அது மாதிரி இருந்தால் வாழ்த்துக்கள். ஆனால் நீங்க மட்டும் சொன்னதுனால சுட்டி காட்டுறேன். கேரளால எப்படி முரண் இருக்குன்னு சொன்னீங்களோ, ஆந்திரால சந்திரபாபு நாயுடு பிரதமர் மோடி படத்தை போட மாட்டேங்கிறாரு, பாஜக தலைவர் வாங்க மாட்டேங்கிறாரு. முஸ்லிம் இடஒதுக்கீடு பத்தி உறுதியா பேசுறாரு சந்திரபாபு நாயுடு. பிஜேபி அதை எதிர்க்கிறது. அது முரண்பட்ட கூட்டணியா உங்களுக்கு தெரியலையா? கேரளால எப்படி இருக்குன்னா ஆந்திரால எப்படி இருக்கு மாதிரி வரல சார். பிஜேபிக்கும் பிஜு ஜனதா தளத்துக்கும் பாஜகவுக்கும் உறவு முறிஞ்சு பட்ட வருத்தமா வருது. அந்த மாதிரி இல்ல, கம்ஃபர்டபிளா தான் இருக்காங்க. அது ஒரு பக்கம். நான் அங்க கூட்டணியே கிடையாது சார். இது கூட்டணிக்குள்ள இருக்கிற முரண். அவங்க கூட்டணியே இல்ல, கேரளால எதிர்த்து நினைக்கிறாங்க. கூட்டணியே கிடையாது. ஒண்ணு வேற சொல்லுங்க. நான் 4 சொல்ல முடியும், 10 சொல்ல முடியும். இந்தியா கூட்டணியில் இருக்கிற முரண்பாடுகள் இருக்குது. முரண்பாடுகளோடு சேர்ந்த கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தேசிய அளவில் மக்கள் கலந்துக்கலையே, செய்ய முடியுமா? ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி சொன்ன இன்னொரு விஷயம், மகாராஷ்டிரால காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சொல்றாரு, உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டுகள் தான் தேவை, முஸ்லீம் கேண்டிடேட் தேவையெல்லாம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எழுதுறார். இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கு. நான் என்னுடைய பார்வை என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடுகிற அத்தனை தொகுதியுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் எனக்கு வியப்புகளை பாராட்டுவேன். ஆனால் ஒரே ஒரு பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சு பிரயோஜனம் இல்ல, டீம் ஜெயிக்கணும்.